மக்களின் பிரச்சனைகளை மக்களுக்கு மக்களின் வாயிலாக மக்களுக்கு வழங்கும் மக்களின் விசாரணை. வழங்குபவர் ஜுனைத் எம் ஃபஹத். நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்கள் அனைவரையும் மற்றொரு பதிவினூடாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லா புகழும் எல்லா பெருமையும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். தற்காலத்தில் ஃபேஸ்புக் வாயிலாகவும் யூடியூப் வாயிலாகவும் ஒரு வீடியோ பதிவாக உங்களிடத்திலே சில கருத்துக்களை முன்வைத்து வருகின்றேன். அந்த வகையில் இன்று முக்கியமானது ஒரு கருத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்று நான் சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, இன்றைய இஸ்லாம் சமூகம் எப்படி சீர்கட்டு போய் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போறேன். அதாவது குறிப்பாக ஒரு காலத்திலே இஸ்லாம் முன்மாதிரியாக, இஸ்லாமியர்கள் முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள். இந்த காலத்திலே மிக மோசமான நிலைக்கு நாங்கள் செல்கின்ற கலாச்சார சீர்கேடுகள் கூட இடப்பட்டு வருகின்றது, உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும். உள்நாட்டு எமது நாட்டு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் வெளிநாட்டு பிரச்சனை முதலிலே கூறுகின்றேன். ஒவ்வொரு நம் நாட்டவர்களும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் வெளிநாடு செல்கிறார்கள் ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக, உழைக்க வேண்டும், தனது குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு தியாகம் செய்து வெளிநாடு செல்கிறார்கள். ஆனால் இங்கு என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தா, நமது நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் வெளிநாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அதே நாட்டை உதாரணமாக ஒரு இலங்கை ஆண் ஒரு இலங்கை பெண்ணுடைய தொலைபேசி இலக்கத்தை எடுத்துக் கொள்கிறார்கள், தினமும் பேசுகிறார்கள். இவர்களுக்குள் ஒரு தொடர்பு, ஒரு சீர்கேடான ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. இதன் மூலமாக இருவரது குடும்பமும் பிரச்சனை கேள்விக்குறியாகிறது. இந்த பெண் நாட்டிலே இலங்கையிலே திருமணம் செய்தவர், இலங்கையிலே கணவன் இருக்கிறான், பிள்ளைகள் இருக்கிறது. இந்த ஆண் திருமணம் செய்தவர், இலங்கையிலே மனைவி இருக்கிறாள், பிள்ளைகள் இருக்கிறது. ஆனால் இங்கு இவர்களுடைய வேறொரு தொடர்பு. இந்த இவர்களுடைய தொடர்பினால் அங்கு இவர்களுடைய பிள்ளைகள், இவர்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது. இவர்கள் அங்கு சரியாக பேசாமல் இருக்கிறார்கள், குடும்பத்தில் எடுத்ததுக்கெல்லாம் பிரச்சனை. இந்த மாதிரியான இவர்களுடைய வாழ்க்கை சீர்கேடாகிறது. ஏன்? இங்கு இவர்கள் இந்த தொலைபேசி உரையாடலின் மூலமாக இவர்களுடைய காலத்தை வீணடிக்கிறார்கள், தங்களுடைய பணத்தை வீணடிக்கிறார்கள், வாழ்க்கையையும் சீரழிக்கிறார்கள். இதுவல்ல எமது வாழ்க்கை. இதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது எதற்காக இந்த பதிவை நான் அவசரமாக பதிந்தேன் என்றால், அண்மையிலே நான் 2 சம்பவங்களை என்னுடைய கவனத்திற்கு வந்தது, அந்த கவனத்தில் எடுத்துக்கொண்டேன். அது ஒரு சம்பவம், இலங்கை சேர்ந்த ஒரு ஆண் ஒரு பெண் இருவரும் தொலைபேசி மூலமாக இவர்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டார்கள். தினமும் இவர்கள் நிறைய நேரம் தொலைபேசி மூலமாக பேசுகிறார்கள். கால கட்டத்திலே இவர்களுடைய தொடர்பு இன்னும் அதிகரித்து இவர்கள் நேரிலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. தினமும் வாரத்தில் ஒரு நாள் நேரில் சந்தித்தார்கள். இது எந்த அளவுக்கு போனது என்றால், கடைசியில் அந்த பெண் கர்ப்பமாக இருக்கின்ற நிலைமைக்கு போனது. இப்பொழுது அந்த ஆணுக்கும் இலங்கையிலே மனைவி இருக்கிறாள், பிள்ளைகள் இருக்கிறது. அந்த பெண்ணுக்கும் இலங்கையிலே கணவன் இருக்கிறான், பிள்ளைகள் இருக்கிறது. இருவரும் ஒரு முக்கிய தேவைக்காக வெளிநாடு வந்தவர்கள், வேறு வேறு ஊரை சேர்ந்தவர்கள், ஒரே நாட்டை சேர்ந்தவர்கள். கடைசியில் இப்பொழுது அந்த பிள்ளை வயிற்றில் இருக்கின்ற அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை கேள்விக்குறையாகிறது. அந்த குழந்தை எப்படி வளரும்? தந்தை பாசம் இல்லாமல், தாய் பாசம் இல்லாமல் எப்படி அந்த குழந்தை வளரும்? சமூகத்துக்கு நாங்கள் நல்ல பிரச்சனையை கொடுப்பதா அல்லது ஒரு நல்லதொரு கஷ்டத்தை கொடுப்பதா? அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை கேள்விக்குறி. இவர்கள் இப்பொழுது மண்டை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாத்துக்கு முரணான காரியத்தை செய்துவிட்டோம் என்று. மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ், மன்னிப்பது அல்லாஹ் அலம். ஆனால் இவர்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு செல்லக்கூடாது என்பதுதான். நல்லதை ஏவி தீயதை தடுப்பது ஒவ்வொரு முஸ்லிமினுடைய கடமை. அந்த அடிப்படையில் உங்களுடைய ரூமிலோ அல்லது உங்களுடைய குடும்பத்திலோ யாராவது ஒருத்தர் இவ்வாறு இந்த சம்பவத்துக்கு முகம் கொடுத்தவராக இருப்பார். தயவு செய்து அவரிடத்தில் எடுத்து சொல்லுங்கள். தீய ஒரு காரியம் இடம்பெறும் போது ஒன்று உங்களுடைய கரத்தால், உங்களுடைய வாயினால் தடுங்கள், நாவினால் தடுங்கள், அல்லது கரத்தினால் தடுங்கள், அல்லது மனதினால் வருங்கள் என்று இஸ்லாம் கூறியிருக்கிறது. அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும். நாங்கள் எடுத்துச் செல்வது கடமை. பின்பற்றும் வகையிலே அவர்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அவர்கள் அதில் தெளிவு பெறுவது அல்லாஹுடைய ஏற்பாடு. 2வது சம்பவம், இன்னும் ஒரு நண்பர் அவருடைய சகோதரன் மூலமாக தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டார் இன்னும் ஒரு பெண்ணோடு. இவர்கள் இருவரும் பேசிக் கொள்கிறார்கள். தங்கள் மனைவி இன்னொருவனோடு தொடர்பு. கடைசியில் அந்த பெண் இன்னொருவரோடு தொடர்பு, இன்னொரு ஆணோடு தொடர்பு, இன்னொரு பெண்ணோடு தொடர்பு. இவர்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறது. இந்த 3 பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன? கேள்விக்குறி. இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன?
இவர் சொல்கிறார் எனக்கு அவளோடு வாழ முடியாது, நான் எந்த பெண்ணோடு தான் வாழ்வேன். இந்த பெண்ணுக்கும் கணவன் இருக்கிறான், பிள்ளைகள் இருக்கிறது. அவர் தொடர்போடு அந்த பெண் தொடர்போடு இருக்கிற ஆணுக்கும் மனைவி இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறது. 4 குடும்பம் நடுத்தரவுக்கு வருகிறது. இதுவல்ல இஸ்லாம், இதுவல்ல குடும்ப வாழ்க்கை. எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை நாங்கள் சமாளித்து செல்வதுதான் ஒரு குடும்ப தலைவனுடைய அழகு. அந்த பிரச்சனைகளுக்கு சமாளிக்கிற வகையிலே கணவனுக்கு ஒரு ஒத்துழைப்பு வழங்குறது தான் மனைவியினுடைய கடமை. கணவன் தவறு செய்தால் மனைவி அதை எடுத்துச் செல்ல வேண்டும், மனைவி தவறு செய்தால் கணவன் எடுத்துச் செல்ல. இதுதான் வாழ்க்கையினுடைய அழகு. ஆனால் இன்று இடம்பெறுகின்ற விடயம் மாற்றமாக இது. இந்த இத்தனை பிரச்சனைகளும் ஏற்படுவது தொலைபேசி மூலமாக. அடுத்த பக்கம் ஒன்றும் இருக்கிறது, ஃபேஸ்புக். இந்த வலைதளம் உலகத்தினுடைய ஒரு அரசியல், ஒரு தலைமைத்துவத்தை மாற்றம் செய்கின்ற அளவுக்கு முன்னேறிவிட்டது இந்த தொழில்நுட்பம். இதை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறோமோ அவ்வளவு நன்மையாக பயன்படுத்தினால் நன்மை, தீமையாக பயன்படுத்தினால் தீமை. அண்மையிலே ஒரு சம்பவம், ஃபேஸ்புக் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்கின்றது, அதை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒரு சம்பவம், அண்மையில் ஏற்பட்ட சம்பவம், ஒரு பெண் ஒரு ஆணோடு தொடர்பு, ஃபேஸ்புக் மூலமாக தொடர்பு. ஆனால் அந்த ஆணும் திருமணம் செய்து மனைவி இருக்கிறார், குழந்தை இருக்கிறது. பெண்ணும் திருமணம் செய்து கணவன் இருக்கிறான், கணவன் வெளிநாட்டில் இருக்கிறான். அந்த ஆண் மனைவியோடு இல்லை, விவகாரத்து ஹாதி கோர்ட்டிலே போய் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இவர்கள் இருவருக்கும் தொடர்பு, இவர்கள் இருவரும் ஊரை விட்டு ஓடிவிட்டார்கள். அவமானம் எங்கு போய் சென்றது? இவர்களுக்கு மாத்திரமா? இவர்களோட குடும்பத்துக்கு மாத்திரமா? முஸ்லிம் சமூகத்துக்கு, அந்த பிரதேசத்துக்கு, அங்குள்ள அல்லிம்களுக்கு, அங்குள்ள மோடிமார்களுக்கு, அங்குள்ள ஆசிரியர்களுக்கு, படித்தவர்களுக்கு, அங்குள்ள நல்லவர்களுக்கு. இந்த இத்தனை பிரச்சனைகளும் எங்கு போய் சென்று முடியும்? இறுதி நாளுக்குரிய அடையாளம் இதுவென திட்ட தெளிவாக தெரிகிறது. இதிலிருந்து மற்றவரை பாதுகாப்பதற்கு முன் எம்மை பாதுகாத்துக் கொண்டு மற்றவர்களை தடுக்க வேண்டும். எனவே இந்த பதிவை நான் அவசரமாக பதிந்ததற்கான காரணம், இதை ஒவ்வொருவருக்கும், இது அனைவருக்கும் தெரிந்தபடியும் தான், இருந்தாலும் நான் ஞாபகம் ஊட்டுவதற்காகத்தான் இந்த பதிவை பதிந்தேன். ஒவ்வொருவரும் உங்களுடைய சகோதரர்கள் தீய வழியிலே செல்லும் போது நன்மையை ஏவி தீமையை தடுப்பதுதான் எங்களுடைய பிரதானமான நோக்கம். நான் இவ்வளவு நேரம் சொன்ன விடயத்தினுடைய கருப்பொருளே அதுதான். நன்மை ஏவி தீமையை தடுத்து, தீமை என்று நாங்கள் எங்களுக்கு விளங்கினால் அந்த தீமையை நாங்கள் உடனடியாக எங்களுடைய வாய் மூலமாக நாங்கள் சொல்ல வேண்டும். நீ செய்கிறது தவறு, அதில் இருந்து நீ திருந்திக் கொள், இது இஸ்லாத்துக்கு மாற்றமானது, இதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் என்று அவருக்கு அழகாக எடுத்துச் சொல்ல வேண்டும். கடினமான முறையில் அல்ல. ரசூலுல்லாஹ் கடினமான முறையில் இஸ்லாத்தை பரப்பவில்லை. துன்பங்கள் ஏற்படும் போது அவர்கள் கோபப்படவில்லை, பொறுமையாகத்தான் கையாண்டார்கள். இஸ்லாம் இந்த அளவுக்கு வளர்வதற்கும் அந்த பொறுமைதான் காரணம். பொறுமையாக சொல்லுங்கள். கேட்கவில்லையா? கொஞ்சம் கடினமாக சொல்லுங்கள். கேட்கவில்லையா? அவர்களை விட்டு அந்த தவறை விட்டு வெறுத்து விடுங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் இது மாதிரி இன்னும் நிறைய பதிவுகளோடு நான் தொடர்ந்து உங்களை முகநூல் வாயிலாக, யூடியூப் வாயிலாக சந்திக்கிறேன். இத்தனை நேரமும் பொறுமையாக என்னுடைய இந்த உரையை கேட்டதுக்கு ஜஸாகுல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னும் ஒரு பதிவிலே சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.